Greetings to all. இன்னைக்கு நம்ம term 1 7th standardல integersல practice problems பார்த்துட்டு இருக்கோம். இது exercise number 1.6 page number 29ல இருக்கு. Find two pairs of integers whose product is plus 15 அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Two pairs அப்படின்னு கேக்குறாங்க. pair number 1 pair number 2 நம்ம கண்டுபிடிக்கணும். product operationல கண்டுபிடிக்க போறோம். என்ன வரணுமா plus 15 கொடுக்கக்கூடிய ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் 1 into 15 நமக்கு வந்து 15 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 3 into 5 அப்படிங்கிறது 15 கொடுக்கும் இல்லைங்களா. 3 5s are 15, 1 15s are 15. இது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு பாசிட்டிவில் வரணும். இது அப்படியே எழுதினாலும் கரெக்டு தான். நம்ம தான் நெகட்டிவ் நம்பர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஸோ நமக்கு எப்போ வந்து பாசிட்டிவாக ஆன்சர் கிடைக்கும், ரெண்டு நம்பருக்கு ஒரே சைன் இருந்தால் பாசிட்டிவாக ஆன்சர் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன், 1 15s are 15 ஒரு பேர் நான் அப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பேர் என்னென்னா நெகட்டிவில் சூஸ் பண்ண போகிறேன். -3 -5 இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதையே நெகட்டிவில் எழுதுங்க. -15 into -1 -1 into -15 +15 தான் நமக்கு கிடைக்கும். இதையே பாசிட்டிவில் எழுதுங்க. இப்போ நம்ம நெகட்டிவில் எழுதிருக்கோம்ல -3 into -5ன்னு, அதையே பாசிட்டிவில் எழுதுனீங்கன்னா அப்பையும் நமக்கு +15 தான் கிடைக்கும். ஸோ 4 காம்பினேஷன் இருக்குது. பட் அவங்க 2 பேர்னு கேட்டதுனால நம்ம ஏதாவது ரெண்டு இதில் எழுதினா போதும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், என்ன ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெண்டு நம்பரை ஒரே சைனில் இருக்கும்போது மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் பாசிட்டிவாக வரும். வேறு வேறு சைனில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணும்போது நெகட்டிவ் வரும். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம கிளியராக இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷனை நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் செக் த ஃபாலோயிங் ஃபார் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் ஈக்குவலான ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்து ஈக்குவல் நம்ம எப்போ சொல்ல முடியும்னா அதனுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்து சேமாக இருக்கணும். இப்போது இதில் என்னதான் நம்பர் சேமாக இருக்குது, சைன் சேமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு இது ரெண்டு ஈக்குவல் நம்ம சொல்லிட முடியாது. இதுக்கு வந்து தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸாம்பிள். இதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் அப்படி தான் இருக்கும். நம்பர் சேமாக இருக்கும், சைன்லாம் சேமாக இருக்கும், ஆனால் வந்து ஆன்சர் சேமாக வராது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், 9 + 1 நான் எடுக்கிறேன். இந்த பக்கம் வந்து நான் 5 + 5ன்னு எடுக்கிறேன். வேறு வேறு நம்பர் இருக்குது ரெண்டு பக்கமும். இது ஈக்குவலா அப்படின்னா ஆமாம் ஈக்குவல் தான். 9 + 1 10, 5 + 5 10. ஸோ இந்த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வச்சு தான், அந்த சிம்பிளிஃபை பண்ணினதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா, அதை வச்சு தான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லுவோம். இதையே வந்து 4 + 2 எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து நான் வந்து 3 + 2ன்னு எடுக்கிறேன். 4 + 2 வந்து 6, 3 + 2 வந்து 5. ஈக்குவலாக கிடையாது. 5ம் 6ம் ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனும் ஈக்குவல் கிடையாது நம்ம சொல்லிடலாம். ஸோ எக்ஸ்பிரஷனை வச்சு அது ஈக்குவலாக இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. அது சிம்பிளிஃபை ஆனதுக்கப்புறமா அதனுடைய ஆன்சரை வச்சு தான் அது ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லலாம். இன்னொரு விதத்தில் எப்படி பார்த்ததுமே சொல்லலாம்னா ப்ராப்பர்ட்டியை வச்சு, நம்ம லேர்ன் பண்ணின ப்ராப்பர்ட்டியை வச்சு. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. என்ன அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அண்டு சைனை நான் ஈக்குவல் டு சைனால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஈக்குவாலிட்டியை செக் பண்ணுறதுனால அண்டை நான் ஈக்குவல் சைனில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கெஸ் பண்ணிட்டீங்களா இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு? இது வந்து காம்பினேஷன் மாறி இருக்குது. ரெண்டு பக்கமும் 3 நம்பர் இருக்குது, 3 நம்பரும் சேம் தான், பட் காம்பினேஷன் மாறி இருக்குது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது ட்ரூவாக தானே வரும்? கண்டிப்பாக ட்ரூவாக தான் வரும். இருந்தாலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துடலாம். 11 + 7 இருக்குங்க ப்ராக்கெட்குள்ளே. 11 + 7 வந்து 18 + 10 வெளியில் இருக்குது, which is equal to 11. இங்கே ப்ராக்கெட்குள்ளே 7 + 10 அப்படின்னு இருக்குது, which is 17. 7 + 10 is 17. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 18 + 10 அப்படிங்கிறது 28, 11 + 17 அப்படிங்கிறது 28. சேமாக வந்துடுச்சா? நமக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக ட்ரூவாக தான் வரும். அடிஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றதுனால ட்ரூ இல்லை, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன் அடிஷன்றதுனால ட்ரூவாக வந்திருக்கு, நமக்கு சேமாக வந்திருக்கு. ஸோ இது சிம்பிளிஃபைடு ஆன்சர் சேமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் ஈக்குவல்னு அர்த்தம், நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி. ஓகே, இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். 8 - 13 into 7 அண்டை ஈக்குவல் டு சைனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறதுனால.
ஓகே ஆல்ரைட். இப்போது சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 - 13 ரெண்டு வேறு வேறு சைன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5. பெரிய நம்பர் வந்து -13 தான். ஸோ மைனஸ் சைனை ஆன்சர் கொடுத்தாச்சு. இன்ட்டு 7 அப்படியே இருக்கும். இங்கே 8 மைனஸ் அப்படியே இருக்கும். ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 13 × 7 இருக்குது. மல்டிபிள் பண்ணோன்னா 91 கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போ 5 × 7 என்னது? 5 7s are 35. ரெண்டு வேறு வேறு சைன். ஸோ -35. 8 - 91. 91லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 83 கிடைக்கும். பெரிய நம்பர் வந்து 91. ஸோ -83. இப்போ சொல்லுங்கள், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இல்லை. இது ரெண்டு, அதாவது ஃபைனல் ஆன்சர் ஈக்குவலாக இல்லைன்னா அதனுடைய எக்ஸ்ப்ரெஷனும் ஈக்குவல் கிடையாதுன்னு அர்த்தம். இனிஷியலாக இருந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனும் ஈக்குவல் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.